சென்னையில் 1.5 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற வழக்கில் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான ராம்குமார். இவர் தனியார் கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணுடன் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் 4.5 வயதிலும் 1.5 வயதிலும் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திவ்யா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது கணவன் ராம்குமாரை பிரிந்து குழந்தைகளுடன் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனது தாயின் வீட்டிற்கு சென்று வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி அன்று மதியம் திவ்யா தனது 1.5 வயது மகனின் கழுத்தை காய்கறி வெட்டும் கத்தியால் அறுத்து கொலை செய்துவிட்டு பின்னர் தனது மூத்த மகனையும் கத்தியால் அறுத்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அந்த நேரத்தில் ஆந்திராவில் இருந்து திவ்யாவின் வீட்டிற்கு வந்த அத்தை நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கதவை திறந்து பார்த்துள்ளனர். உள்ளே சென்று பார்த்தபோது 1.5 வயது குழந்தை கழுத்து அறுபட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்தும் மறுபுறம் திவ்யா மற்றும் அவரது மூத்த மகன் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடப்பதையும் பார்த்துள்ளனர். பின்னர் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 1.5 வயது குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திவ்யாவின் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூத்த மகனும் திவ்யாவும் நேற்று முன்தினம் வீடு திரும்பினர். கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் தாய் திவ்யா மீது கொலை வழக்கு பதிவு செய்து நேற்று அவரை கைது செய்தனர். மேலும் அவரது மூத்த மகனை அவர் தந்தை ராஜ்குமாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திவ்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு நீதிமன்ற காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் மனநல சிகிச்சை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதால் கைது செய்யப்பட்ட திவ்யாவை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சிகிச்சை முடிந்ததும் சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.